الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த தொடரில் நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு. இன்று நாம் பார்க்க போவது எந்த நபித்தோழரின் வரலாறு என்று சொன்னால், அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு அபஸா அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த செய்தி ஒரு விரிவான செய்தியாக முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் முஸ்லிமின் 832வது செய்தியாக இடம்பெறுகிறது. முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்தின் 832வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அம்ர் இப்னு அபஸா அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குன்து வ அன ஃபில் ஜாஹிலிய்யா அதுன்னு அன்ன الناس على ضلاله. அதாவது, நான் அறியாமை காலத்தில், ஜாஹிலிய காலத்தில் மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருப்பதாக நான் எண்ணி வந்தேன். மக்கள் எல்லாம் வழிகேட்டில் இருக்கிறார்கள். வஅன்னஹும் லைஸு அலா ஷை. அவர்கள் சத்தியத்தின் மீது இல்லை. அவர்கள் சத்தியத்தின் மீது இல்லை. அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று நான் கருதி வந்தேன். வஹும் யஅபுதூன் அல் அவ்சான். ஏனெனில் அவர்கள் சிலைகளை வணங்குவர்களாக இருந்தார்கள். சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே இந்த சிலை வணக்கத்தை வெறுக்கக்கூடிய ஒருவராக இவர் இருந்து வந்தார், இவர் காணப்பட்டார் என்பதைத்தான் இவர் குறிப்பிடுகிறார். மக்கள் வழிகேட்டில் இருப்பதை அதை நான் உணர்ந்தேன் என்று குறிப்பிடுகிறார். அதன் பிறகு ஃபஸமிஅது பிரஜுலின் பிமக்கத யுஹ்பிரு அக்பாரன். எனக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, எட்டுகிறது. மக்காவில் இப்படி ஒருவர் வந்திருக்கிறார். மக்காவில் ஒருவர் என்ன செய்திருக்கிறார்? மக்காவில் ஒருவர் தோன்றியிருக்கிறார். அவர் இப்படியான செய்திகளை என்ன செய்கிறார்? அவர் கூறக்கூடியவராக, இந்த செய்திகளை, இறை செய்திகளை சொல்லக்கூடியவர்களாக, புதிய செய்திகளை சொல்லக்கூடியதாக சொல்லி வருவதாக நான் அறிந்தேன், நான் கேள்விப்பட்டேன். எனவே, ஏனென்றால் இந்த மக்கள் எல்லாம் சிலை வணக்கத்தில் இருப்பதை எண்ணி நான் என்ன செய்தேன்? நான் ஒரு வருந்தி கொண்டிருந்தேன். இப்படியான இந்த செய்தி அவர்களுக்கு கேள்விப்பட்டவுடன் அவர் என்ன சொல்றாரு? ஃபகஅத்து அலா ராஹிலதி. நான் என்ன செய்தேன்? எனது வாகனத்தில் அமர்ந்து நான் அவரை நோக்கி, அந்த மக்காவை நோக்கி நான் பயணித்தேன். அவ்வாறு சென்றபோது மக்காவில் நான் போய் பார்த்தால், அங்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மறைமுகமாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அந்த சமுதாயம், அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவருக்கு எதிராக பலவிதத்திலும் துணிகர செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். எனவே நான் அவரிடம் மிக ஒரு அமைதியான ஒரு நிலையில்தான், ஒரு மறைமுகமான நிலையில்தான்
நான் என்ன செய்தேன், அன்னாரை போய் நான் சந்தித்தேன். அன்னாரை நான் போய் சந்தித்து அவரிடம் நான் கேட்டேன், மா அந்தன், அதாவது நீங்கள் யார், நீங்கள் யார் என்று நான் கேட்டபோது அவர் சொல்றார், அன நபி, நான் ஒரு நபி, நான் ஒரு இறை தூதர். ஃபகுல்து வமா நபியுன், அப்போது நான் அவரிடம் கேட்டேன், நபி என்றால் யார், நபி என்றால் யார் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், கால அர்சலனி அல்லாஹ், அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான். அப்படி என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதன் பிறகு அவர் மறுபடியும் கேள்வி கேட்கிறார், வபி ஐயி ஷைஇன் அர்சலக், அல்லாஹ் உம்மை எதை கொண்டு தூதராக அனுப்பியிருக்கிறான், அல்லாஹ் உம்மை எதை கொண்டு தூதராக அனுப்பியிருக்கிறான் அப்படி என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அர்சலனி பிஸிலத்தில் அர்ஹாம், அல்லாஹ் என்னை இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுமாறு என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான், இரத்த உறவுகளை சேர்ந்து வாழுமாறு என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான். அதே போன்று வகஸ்ரில் அவுசான், சிலைகளை உடைப்பதற்கு என்னை தூதராக அனுப்பியிருக்கிறான். வஅன் யுவஹ்ஹதல்லாஹ லா யுஷ்ரகு பிஹி ஷை, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காது அவனை வணங்குவதற்காக அவன் என்னை தூதராக என்னை அனுப்பியிருக்கிறான். அப்ப இந்த செய்திகளை கொண்டு, இவற்றை கொண்டு நான் அந்த இறைவன் மூலம் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது மறுபடியும் அவர் கேட்கிறார், ஃபமன் மஅக அலா ஹாதா, அப்ப இந்த சத்தியத்தை, இந்த உண்மை, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இப்போது உங்களோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள் அப்படி என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஹுர்ருன் வ அப்துன், ஒரு சுதந்திரமானும் ஒரு அடிமையும் என்று சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அவங்களோட பெயர்களை கூட அல்லாஹ்வுடைய தூதர் கூறுவதற்கு விரும்பாத அப்படியான ஒரு சூழல் மக்காவிலே இருக்கிறது. அவங்களை அடையாளப்படுத்தினா அவர்கள் துன்புறுத்தப்பட்டு விடுவார்களோ என்று ரசூலுல்லாஹ் இப்படித்தான் சொல்றாங்க, ஹுர்ருன் வ அப்துன், ஒரு சுதந்திரமானும் ஒரு அடிமையும் தான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ومعه يومئذ أبو بكر وبلال ممن آمن به, பண்டு அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது அவர் சொல்றார், ஃபகுல்து இன்னி முத்தபிஉக், நான் இப்போது உங்களை நான் பின்பற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன், உங்களை ஏற்று உங்களை பின்பற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், قال انك لا تستطيع ذلك يومك هذا, இந்த சூழல்ல உங்களுக்கு அது ஒரு முடியாத காரியம். இப்ப நாங்க இருக்கக்கூடிய இந்த மக்காவுடைய நிலை இருக்கிறதே, இந்த நிலையில் இது உமக்கு ஒரு முடியாத ஒரு காரியம் அப்படி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா தரா ஹாலி வ ஹாலன் நாஸ், அதாவது நீர் எனது நிலையை, மக்களுடைய நிலையை நீர் பார்க்கவில்லையா அப்படி என்று சொல்லும் போது, மக்களுடைய நிலை அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலையை நீர் பார்க்கவில்லையா அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான். கேட்டுவிட்டு சொல்றாங்க, வலாக்கின் இர்ஜி இலா அஹ்லி, நீங்க உமது குடும்பத்திடம் நீங்க திரும்பி செல்லுங்கள், உங்கள் குடும்பத்தினரிடம் நீங்கள் திரும்பி செல்லுங்கள். ஃபைதா சமிஅத பி கத் ظஹர்து ஃபஅத்னி, அதாவது இந்த சத்தியம் மேலோங்கி விட்டது, நான் கொண்டு வந்த இந்த சத்தியம் மேலோங்கி விட்டது என்பதை நீங்கள் அறிந்தால், கேள்விப்பட்டால் என்னிடம் வாருங்கள். எவ்வளவு உறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு பாருங்க. இது ஒரு முஅஜிஸா, ஒரு அற்புதம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மக்காவில் எப்படியான ஒரு சூழல் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு உறுதியாக சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது இந்த சத்தியம் மேலோங்குவதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், அப்போது நீங்கள் என்னிடம் வாருங்கள் அப்படி என்று சொல்றாங்கண்டா, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு உறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியம் மேலோங்கும் என்பதில் இருந்தார்கள். இந்த அளவு ஒரு நம்பிக்கை ஒரு மூமினுக்கு வர வேண்டும் என்ற அற்புதமான முன்மாதிரியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஒன்றை வாக்களித்து விட்டால் அது நிகழ்ந்தே தீரும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதஹப்து இலா அஹ்லி, நான் என்ன செய்தேன், எனது குடும்பத்தாரிடம் சென்றேன், எனது குடும்பத்தாரிடம் நான் சென்று விட்டேன். இவ்வாறு நான் சென்று விட்டாலும்
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது அதாவது அவர்கள் அந்த மதீனாவுக்கு வந்த செய்தி, அவங்கள பற்றிய செய்தியை நான் தேடிக்கொண்டு அதை பற்றிய நான் விசாரித்துக் கொண்டே இருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை பற்றி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்தியை பற்றி நான் விசாரித்துக் கொண்டே இருந்தேன். அதை பற்றி அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள், மதீனாவுக்கு அன்னார் வந்து விட்டார்கள் என்ற அந்த செய்தி எட்டியது. அவர்களுக்கு அந்த செய்தி கிடைக்கிறது. எப்படி கிடைக்குதுன்னா, மதீனாவை சேர்ந்த சிலர் வருகிறார்கள். இவர் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு வருகின்ற போது அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்றார். அவர்களிடம் அவங்க சொல்றாங்க, அவங்கள்ட்ட கேட்கிறார். எப்படி கேட்கிறாருன்னா, இவரை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய செய்தி என்று சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, அவர் வந்து என்ன செய்து விட்டார்? மதீனாவுக்கு வந்து விட்டார். யஸ்ரிபுக்கு அவர் என்ன செய்து விட்டார்? அவர் வந்து விட்டார் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்போது அவர் மறுபடியும் அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, அதாவது அவருடைய நிலை இப்போது எப்படி இருக்கிறது? மக்கள் அவரோடு எப்படி நடந்து கொள்கிறார்கள் அவர் மதீனாவுக்கு வந்த பிறகு என்று சொல்லும்போது, ஃபகாலு அன்னாசு இலைஹி சிரா என்ன சொல்றாங்க? மக்கள் அவர் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர் பக்கம் அவர்பால் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மதீனாவில் அவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு அவங்களுக்கு இருந்துச்சு என்பதுதான் சொல்றாங்க. வகத் அராத கௌமுஹு கத்லஹு ஃபலம் யஸ்ததிஉ ذلك. அவருடைய கூட்டம், அவருடைய சமுதாயம் அவரை கொல்வதற்கு முயற்சித்தார்கள் பல வழிகளிலும், ஆனால் அது அவர்களால் முடியவில்லை என்பதையும் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஃபகதிம்துல் மதீனா ஃபதகல்து அலைஹி, நான் மதீனாவுக்கு சென்றேன். நான் மதீனாவுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் நான் சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று, யா ரசூலல்லாஹ் ஃபகல்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அத்தஅரிஃபுனி, நீங்கள் என்னை அறிவீர்களா அப்படின்னு கேட்கிறார். அத்தஅரிஃபுனி என்று சொன்னா, இப்ப இவர் வந்து எப்ப வாராரு மக்காவுக்கு என்று பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கொண்டவங்க என்ன விரல் விட்டு எண்ணக்கூடிய, அவங்க சொல்றாங்க நான் ஹுர்ருன் வ அப்துன், ஒரு சுதந்திரமான ஒரு அடிமையும் என்றாங்க. ஆரம்பத்துல வாரார். மக்காவுடைய காலம் எவ்வளோ? ஒரு 13 வருட காலம். அது முடிந்த பிறகு மதீனாவுக்கு வரார். இவர் மதீனாவுக்கு வந்ததும் மிக பத்ர் போன்ற உஹது போன்ற யுத்தங்களுக்கெல்லாம் பிறகு வந்ததாகவும் சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் அத்தஅரிஃபுனி, என்னை நீங்கள் அறிவீர்களா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் சொல்றாங்க, நீங்க தானே என்னை, அதாவது மக்காவில் வந்து என்னை சந்தித்தவர் தானே நீங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போது ஆம், அவர்தான் நான் என்று சொல்கிறார். அதன் பிறகு ஃபகுல்து யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரிடம் அக்பிர்னி அம்மா அல்லமக அல்லாஹ் வ அஜ்ஹலஹு, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவைகள், நான் அறியாதவைகளை நீங்க எனக்கு சொல்லித் தாருங்கள், எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்கிறார். அக்பிர்னி அனிஸ் ஸலா, எனக்கு தொழுகையை சொல்லித் தாருங்கள், தொழுகையை கற்றுத்தாருங்கள் அப்படின்னு கேட்கிறார். கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸல்லி ஸலாத்து ஸுப்ஹ், சுபஹுடைய தொழுகை நீர் தொழுவீராக. சும்ம அக்ஸிர் அனிஸ் ஸலாத்தி ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸு ஹத்தா தர்தஃபி, அதன் பிறகு நீங்க சூரியன் உதித்து அது உயருகின்ற வரை, ஒரு ஈட்டி அளவுக்கு அது உயருகின்ற வரை நீங்கள் எந்த தொழுகையும் தொழ வேண்டாம் என்று சொல்லி, அப்ப தொழுகை சுருக்கிக் கொள்ளுங்க. அந்த ஃபஜ்ருடைய தொழுகை நீங்க தொழுதுட்டீங்கன்னா இது வரைக்கும் நீங்க என்ன செய்யாதீங்க, தொழாதீர்கள். ஏனென்றால் அது அந்த ஷைத்தானுடைய 2 கொம்புகளுக்கு மத்தியிலே அது உதிக்கிறது. அந்த நேரத்தில் நிராகரிப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய அந்த வணக்கங்களை, சுஜூதுகளை அவர்கள் செய்யக்கூடிய நேரமாக அது இருக்கிறது. அதன் பிறகு நீர் தொழுவீராக. அப்ப அந்த தொழுகையை பொறுத்தவரையில் அது சாட்சிக்குரியதாக அந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த தொழுகை சாட்சிக்குரியதாக அந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அவர்களுக்கு சொல்கிறார். இப்படியாக அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதன் பிறகு நீங்க தொழுங்க. அந்த நேரத்தில் தொழும் தொழுகை வானவர்களால் சாட்சியம் அளிக்கப்படக்கூடியது. அதே போன்று வானவர்கள் வருகை தரக்கூடியதுமாகும்.
அதே போன்று சொல்றாங்க, ஒரு அந்த ஈட்டியின் நிழல், ஒரு ஈட்டியின் நிழல் கிழக்கிலோ மேற்கிலோ சாயாமல் அதன் மீதே அது விழக்கூடிய அந்த அந்த நேரம், அதன் மீதே விழும். அதன் மீதே விழக்கூடிய அந்த நண்பகல் நேரம் வரை நீங்க என்ன செய்யுங்க, அந்த நேரம் வரை தொழுங்கள். பிறகு நீங்க அந்த நண்பகல் நேரமானவுடன் தொழுகையை நிறுத்திக் கொள்ளுங்கள். இப்ப லுஹருக்கு, அதானுக்கு ஒரு ஒரு 10, 15 நிமிடங்கள் வரைக்கும். அதுக்கு அந்த நேரமாகிட்டால் தொழுகை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அப்போது நரகம் என்ன செய்யப்படுகிறது? நரகம் எரிக்கப்படுகிறது. அப்போது நரகம் எரிக்கப்படுகிறது. பிறகு சொல்றாங்க, அந்த நிழல் வந்து என்ன செய்து விட்டால், அது சாய்ந்து விட்டால், கிழக்கே சாய்ந்து விட்டால் தொழுது கொள்ளுங்கள். அந்நேர தொழுகை வந்து வானவர்களால் சாட்சியம் அளிக்கப்படுகிறது. அவர்கள் அதில் பங்கேற்கினர். பிறகு சொல்றாங்க, அதாவது அசர் வரை நீங்கள் தொழலாம். பிறகு சூரியன் மறையும் வரை நீங்க தொழுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அது வந்து ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கு இடையே தான் சூரியன் மறைகிறது. இந்த நேரத்தில் அந்த இறை மறுப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு சிறை வணக்கம் செய்கின்றார்கள், சிர வணக்கம் செய்கின்றார்கள். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் தொழுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். அதன் பிறகு அவர் அஹ்பிர்னி அனில் வுது, எனக்கு வுதுவை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறான். இப்போ வுதுவை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் அந்த அங்க தூய்மை செய்வதற்கு தண்ணீரை எடுத்து வாய் கொப்பளித்து, அதே போன்று மூக்குக்கு அந்நீரை செலுத்தி மூக்கு சிந்தினால் அவரது முகம், வாய், மூக்கு ஆகியவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் தண்ணீரோடு சேர்ந்து கீழே விழுந்து விடுகின்றன. பிறகு அவர் அல்லாஹ் உத்தரவிட்டதை போன்று தமது முகத்தை அவர் கழுவினால் அவரது முகத்தால் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் அவரது அந்த தாடி ஓரங்களிலிருந்து தண்ணீரோடு சேர்ந்து விழுந்து விடுகின்றன. பிறகு அவர் மூட்டு வரை இரு கைகளை கழுவும் போது அவருடைய கைகளின் பாவங்கள் அனைத்தும் அவரது விரல் நுனிகளிலிருந்து தண்ணீரோடு சேர்ந்து விழுந்து விடுகின்றன. பிறகு அவர் கையால் தலையை தடவி மசகு செய்திடும் போது அவரது தலையின் பாவங்கள் அனைத்தும் தலை முடியின் ஓரங்களில் தண்ணீரோடு சேர்ந்து விழுந்து விடுகின்றன. பிறகு அவர் தனது பாதங்களை அந்த கணுக்கால் வரை, அவர் கரண்டை கால் வரை கழுவும் போது அவரது கால்கால் ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் அந்த விரல் நுனிகளிலிருந்து தண்ணீரோடு சேர்ந்து விழுந்து விடுகின்றன. அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்? அவர் எழுந்து தொழும்போது அல்லாஹுவை அவனது தகுதிக்கேற்ப அவனை புகழ்ந்து போற்றி பெருமைப்படுத்தி தமது உள்ளத்தில் இறைவனுக்கு மட்டுமே இடமளித்தால், அப்படி இடமளித்து அவர் வந்து என்ன செய்கிறார்? அவர் அப்படி தொழுவாராக இருந்தால் அவர் திரும்பி செல்லும் போது ஒரு அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் நீங்கி பரிசுத்தமாக அவர் திரும்புகிறார் அப்படி என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தொழுகையையும் அதே போன்று வுதுவையும் கற்றுக் கொடுத்தார்கள். குறிப்பாக அந்த தொழுகையுடைய நேரங்களை பற்றி அதில் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை வந்து இதனுடைய அறிவிப்பாளர்கள் ஒருவரான அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? இந்த ஹதீஸை வந்து அம்ர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்னிடம் கூறிய போது நான் அவரிடம் என்ன சொன்னேன்? அம்ர் இப்னு அப்பாஸாவை நீங்க என்ன சொல்கிறீர்கள் என்பதை நன்கு யோசித்து சொல்லுங்கள். ஒரே இடத்தில் இத்தனையும் அந்த மனிதர், அதாவது அல்லாஹுடைய தூதர் அதை வழங்க போகிறாரா என்று கேட்டேன். அதற்கு அம்ர் இப்னு அப்பாஸ் அவர்கள், அபூ உமாமா அவர்களே, என் வயது முதிர்ந்து விட்டது, எனது எலும்பு நலிந்து விட்டது, எனது தவணை நெருங்கி விட்டது. இந்நிலையில் நான் அல்லாஹின் மீதோ தூதர் மீதோ பொய் உரைப்பதற்கு எனக்கு எந்த தேவையும் இல்லை. நான் இந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தூதரிடமிருந்து ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, இவ்வாறு 7 வரை எண்ணி செல்கிறார்கள். எண்ணி அவங்க சொல்றாங்க, இவ்வாறு நான் இதை என்ன செய்திருக்கிறேன் சொல்கிறார். இப்படி மட்டும் நான் செவியுற்றிருந்தால் இதை ஒருபோதும் நான் அறிவித்திருக்க மாட்டேன். இதை நான் பல விடுத்தம், அதை விட அதிக தடவைகள் நான் இதை செவியுற்றிருக்கிறேன் என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸ் இது ஒரு நீண்ட செய்தி. இது முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அம்ர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வரலாறு இடம்பெறக்கூடிய, அதாவது ஆரம்பத்திலே, அப்ப அவர் ஆரம்பத்தில் என்ன செய்தார்? ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்ல ஒருவராக அவர் திகழ்வதை நாம் பார்க்கிறோம். சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் என்ன செய்யறாரு? இந்த சிலை வணக்கத்தை வெறுத்தவராக அவர் தைமான்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்க ஒரு யூதரை சந்திக்கிறார். யூதரை சந்தித்து அவர் இந்த சிலை வணக்கத்தை வெறுத்தவராக அவர் இதை பற்றி கேட்கிறார். இப்படி இவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களை விட்டு வந்துவிட்டேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு 4 கற்களை எடுத்துக்கொள்வார்கள் என்றால் அதில் 3 கற்கள் மீது என்ன செய்கிறார்கள்? அவர்கள்
சமைக்கக்கூடிய சட்டியை அதன் மீது வைக்கிறார்கள். ஒரு நல்ல கல்லை எடுத்து அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். இதை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லும்போது, அந்த யூதன் என்ன சொல்கிறான் என்றால், அதாவது இப்போது மக்காவிலே இப்படி ஒரு தூதர் வர இருக்கிறார். அவர் சிறந்த மார்க்கத்தை கொண்டு வரவிருக்கிறார். எனவே நீர் அந்த மார்க்கத்தை அவர் வந்துவிட்டால் அவரை நீர் பின்பற்றுவீராக என்று கூறியதாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. ஆனால் இது வந்து நாம் முஸ்லிமுடைய ரிவாயத்தில் அதை நாங்கள் பார்க்க முடியவில்லை. வேறு வேறு சில கிரந்தங்கள்ல அப்படியான செய்திகளும் இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எனவே இப்படியாக நாம் பார்க்கின்ற போது இவர்களுடைய ஆரம்ப காலத்திலே அவர் சத்தியத்தை தேடி அந்த சத்தியம் கிடைப்பதற்காக அதை தேடி அலைந்த ஒரு தோழராக இவர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த தேட்டம், அந்த ஆர்வத்தை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக இவர்கள் என்ன செய்தார்கள், ஆரம்பத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அவங்கள அந்த நெருக்கடிகளுக்குள்ளே அவங்கள வாழ வைக்க விரும்பல. நீங்க உங்களோட குடும்பத்தினருமே நீங்கள் சென்று விடுங்கள். இந்த தீன் மேலோங்குவதை நீங்கள் செவியுற்றுடன் நீங்க மறுபடியும் என்ன செய்யலாம், வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்பதை மிக உறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையில இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழருக்கு வழிகாட்டினார்கள். எனவே இந்த நபித்தோழரை பொறுத்தவரையில் இவர் அதாவது இவருடைய வாழ்நாளில் இவங்க எப்ப மரணிக்கிறாங்கன்னு சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் கடைசியில் இவர் மரணித்தார் என்று சொல்றாங்க. இவர் ஷாமுக்கு பிறகு என்ன செய்கிறார், ஷாமுக்கு சென்று விடுகிறார். ஷாம்ல இருந்த நபித்தோழர்கள் ஒருவராகத்தான் இவர் என்ன செய்யப்படுகிறார், இவர் பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்த்த வரலாறு இஸ்லாத்தை ஏற்ற நபித்தோழர்களில் அம்ர் இப்னு அபஸா அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு. அவங்க வந்து அபு ஷுஐப் என்று, ஷுஐபுடைய தந்தை என்பது அவங்களோட புனை பேர். அம்ர் இப்னு அபஸா இப்னு ஹாலித் இப்னு ஹுதைஃபா இப்னு ஹுதைஃபா அஸ்-சுலமி அல்-பஜலி என்று சொல்லி இவருடைய பேர் வருகிறது. இவர் வந்து நாங்கள் சொன்னது போன்று அந்த மிகப்பெரும் சிறப்பு, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சிறப்புக்குரிய நபித்தோழர்களில் ஒருவர். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய இந்த வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். உண்மையில் இந்த சத்திய மார்க்கம் இஸ்லாம் நமக்கு எவ்வளவு எளிதாக கிடைத்திருக்கிறது, அந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு பெரிய விலை அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த வரலாறுகளை நாம் படிக்கின்ற போது சுப்ஹானல்லாஹ், நாம் இந்த தீனில் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறுகளை நாம் என்ன செய்திருக்கிறோம், தேர்வு செய்திருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட தியாகங்கள், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சொந்த மண்ணிலே அதை நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு நெருக்கடிகளை அல்லாஹ்வுடைய தூதரும் அன்னாரை ஏற்றுக்கொண்ட தோழர்களும் சந்தித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்கள், அல்லாஹு தஆலா அவருடைய பொறுமைக்கு மிகப்பெரும் அந்த தக்வாவுக்கும் இறை நம்பிக்கைக்கும் மாபெரும் வெற்றியை அல்லாஹ் வழங்கினான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அந்த உறுதி நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும். அந்த உறுதி நம்பிக்கை இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் உணரலாம், புரிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم.